ஹாய் ஹலோ வெல்கம் டு கொக்கரக்கோ கிச்சன். இன்றைக்கி வந்து கருணக்கிழங்கு வறுவல் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் வந்து சில சின்ன டிப்ஸ்லாம் வந்து எப்படி அரிக்காமல் நம்ம வந்து பண்ணலாம், எப்படி வந்து வேக வைக்கலாம், அதை வந்து எப்படி வறுக்கலாம், அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சின்ன டிப்ஸு தான் வந்து அதை நம்ம ஃபாலோ பண்ணினா நமக்கு ஒரு பெர்ஃபெக்டான ரொம்ப அழகான ஒரு இது வந்து ருசியான இது கிடைக்கும். இது சாப்பாட்டுக்கு முன்னாடியே வெந்துட்டு இருக்கும்போதே நமக்கு வந்து அப்படியே சும்மாவே சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு இது வந்து ருசியாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கருணக்கிழங்கு வந்து நாம் வந்து இந்த மாதிரி வாங்கும் போதே வந்து கொஞ்சம் பழசாக இருந்தால் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா வாங்கி ஒரு 4 நாள் பழசாக்கிட்டு அப்புறம் செஞ்சால் ருசியாக இருக்கும். இது தோலெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ வந்து கழுவிட்டு அது வந்து நம்ம வந்து ஒரு 1.5 இன்ச்சு பீஸ் அளவுக்கு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறோம். நம்ம எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஒரு சுண்டக்காய் அளவுக்கு புளியை வந்து நான் வந்து கரைச்சி வச்சுருக்கிறேன். அதை ஒரு பாத்திரத்தில் நான் போட்டுக்கிறேன். இந்த தண்ணி வந்து பத்தாது. இந்த தண்ணியில் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து சிறிதளவு வந்து உப்பு, கல் உப்பு நான் போட்டுக்கிறேன். நான் இந்த கருணக்கிழங்கெல்லாம் நாம் வந்து இதில் போட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம வந்து ஊற வைக்கணும். வெட்டி வச்சு இந்த கருணக்கிழங்கு எல்லாமே இப்போ வந்து நம்ம வந்து இதில் போட்டாச்சு. இப்படியே இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அப்போ தான் வந்து இதில் இருக்கிற அந்த அரிப்பு எல்லாமே வந்து எடுக்கும் நமக்கு. இப்போ 10 நிமிஷம் கழித்து ஒரு 2 தண்ணியில் வந்து நாம் வந்து கழுவி எடுத்துக்கணும். தண்ணி மாற்றி ஊற்றி நம்ம வந்து அப்படியே நம்ம டேப் வாட்டரில் கூட நம்ம வந்து கழுவி எடுத்துக்கலாம். அடுத்து வந்து நம்ம வந்து இந்த கழுவின பீசஸ்லாம் வந்து கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது, ஒரு ட்ராப் கூட தண்ணி இருக்கக்கூடாது. ஆனால் வந்து தண்ணி வந்து ஒட்டிகிட்டு இருக்கலாம். அந்தளவுக்கு சுத்தமாக தண்ணி இல்லாமல் ஆக்கிக்கணும். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு பவுலில் வந்து நம்ம வந்து மிளகாத்தூள் கொஞ்சம், இது வந்து நான் குழம்பு மிளகாத்தூள் அப்படி போட்டிருக்கேன். நீங்கள் வந்து தனி மிளகாத்தூள், தனியாத்தூள் கூட போட்டுக்கலாம். மஞ்சள்தூள் கொஞ்சம், உப்பு, இவ்வளோ தான். இதுக்கு மேலே வந்து நீங்கள் வந்து வேறு ஏதாவது மசாலா சேர்க்கணும், உங்களுக்கு பிடிச்ச மசாலா ஏதாவது சேர்க்கணும் சேர்த்துக்கலாம். இந்த மசாலா எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ சுத்தமாக ட்ரைன் பண்ண இந்த கழுவி ட்ரைன் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. அதை வந்து இதில் போட்டு நல்லா வந்து பெரட்டி எடுத்துக்கிறோம். நம்ம எல்லாத்துலேயும் ஒட்டணும். நீங்கள் வந்து நாங்கள் இவ்வளோ தான் காரம் சாப்பிடுவோம், இன்னும் காரம் வேணும்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ஒரு பிளேட்டில் போட்டு நான் வந்து வைக்கிறேன். இதை எப்படி வேக வைக்கலான்றதை பார்க்கலாம். நான் வந்து ஒரு குக்கரில் வந்து நான் ரைஸ் வச்சுருக்கிறேன். அந்த ரைஸ் மேலே இந்த பிளேட்டை வந்து நான் வைக்க போகிறேன். இப்படி தான் நம்ம வேக வைக்க போகிறோம். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆவியில் வேக வைக்கிற மாதிரி வந்து நம்ம வந்து நிறைய தண்ணி ஊற்றி அப்படி வேகலாம் வைக்கல. இது கீழே நான் ரைஸ் வச்சு அப்படியே மேலே வச்சிட போகிறேன். 2 in 1 வேலை முடிஞ்சிடும். நிறைய ரைஸ் வைக்கிற மாதிரி இதை வைக்க முடியாது. இது நான் ஒரு 2 டம்ளர் அரிசி தான் இது. அதனால் வந்து இது நிறைய அரிசியாக இருந்தால் உங்களுக்கு வந்து குழஞ்சி போயிடும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இந்த பாருங்கள், அழகாக வெந்துருச்சு பாருங்கள். ஓரளவுக்கு இது 90% வேகணும் உங்களுக்கு. அந்தளவுக்கு தான். இப்போ இதை நம்ம வறுக்க போகிறோம். ஒரு தவாவில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம், தோசை தவாவில். இதில் நீங்கள் திரும்பி போட்டால் நல்லா கிறிஸ்பாக ஆகிடும். உள்ளார வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இன்னும் நீங்கள் வந்து மெலிசாக கட் பண்ணால் கூட இன்னும் கிறிஸ்பாக ஆகிடும். நான் வந்து எங்கள் வீட்டில் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணுன்றதுக்காக வந்து நான் வந்து இந்த மாதிரி வந்து வேக வைக்கிறேன். நான் கொஞ்சம் குண்டாக வேக வச்சுருக்கிறேன். இதில் நம்ம கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி அப்படியே வச்சோம்னா அப்படியே நல்லா வெந்துடும். இப்போ நல்லா அப்படி மொறுன்னு வெந்துருச்சு பாருங்க. மேலே நல்லா மொறுன்னு ரொம்ப டேஸ்டியான கருணக்கிழங்கு வறுவல் தயாராகிடுச்சு. சாப்பிட அப்படியும் சாப்பிட்லாம், சாதத்தோடையும் சாப்பிட்லாம். அவ்வளோ அருமையாக இருக்கும். நன்றி, வணக்கம்.